நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் அசைக்க முடியாத சக்தியாக மாறியதா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போகிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஹிதாயத்துல்லா. அனைவருக்கும் வணக்கம். இதயத்துல்லா, 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க, மன்னிக்கணும். நீங்கள் சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்க, நான் மறந்துட்டு மாற்றி கூப்பிட்டுட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் சூரத்தில் 1லேருந்து அக்கௌண்ட்டை தொடங்குறாங்க பாஜக. இன்னைக்கு ஒரு வேட்பாளர் அன்னபோஸ்டாக ஜெயிக்கிறார். அதற்கு காரணம் காங்கிரஸுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது. இந்த தவறிலிருந்து தான் கேள்விகளே ஆரம்பிக்கிறது. காங்கிரஸ் எங்கே தவறு செய்தது? இது காங்கிரஸ் தவறல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல், அது கடைசி எங்கே போய் விடும்னா ஒரே வேட்பாளர் விடும். இதுதான் பிஜேபியோட இது. ஒட்டுமொத்தமாக பிஎஸ்பி உள்பட அத்தனை பேரை வாபஸ் வாங்குறது மட்டுமல்ல, காங்கிரஸுக்கு கையெழுத்து போட்டவர்களையும் கடத்திட்டு கொண்டு போய் இன்றைக்கு ஒரு மோசமான ஜனநாயக நடைமுறையை இன்றைக்கி செஞ்சுருக்காங்க என்பதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே பிரதமர் நேற்று 2550வது நம்முடைய மகாவீருடைய அந்த மகோத்சவத்தில் சொல்கிறாரு, உண்மை அகிம்சையை இந்தியா முன்னிறுத்தும். இந்த ரெண்டுமே பிரதமர்கிட்ட இல்லை. அகிம்சைன்னு சொன்னால் இன்றைக்கி பிஜேபிக்காரர்கள் ஆலயத்தில் கற்பழித்த ஒரு சிறுமிக்காக வருவதும், அதே மாதிரி உண்ணாவில் பிஜேபி எம்எல்ஏவே ஒரு கற்பழிப்பு கொலையில் ஈடுபடுவதும், கத்துவாவில் ஈடுபடுவதும், மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவதும், அதே போன்று மணிப்பூரில் வன்புணர்வு செய்யப்படுவதும், இப்படி எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிராக அகிம்சை, ஹிம்சை, பேசுவது அகிம்சை. நீங்க சொல்ற இந்த பட்டியல்களை எல்லாம், இந்த சம்பவங்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் மணிப்பூர்ல நாங்கள் வெற்றி பெறுவோம். இதே வெற்றி பெறுவது எங்கேயும் வெற்றி பெற முடியும். அவங்கள்ட்ட தான் கையில் தேர்தல் கமிஷன். நீங்க சொன்னீங்கல்ல, தேர்தல் கமிஷன் கூட்டணி எப்படி இருக்கு? 2 தேர்தல் கமிஷனர்களை நியமித்தது யாரு? உச்சநீதிமன்ற நீதிபதியா நியமித்தாரு? இல்லை இல்லையா? யார் நியமித்தா? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் நியமிக்கிறாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு தலைவர்கள் சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷன் ஒன்றும் செய்யாது, வாயை பொத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் பிரதமர் மீது யார் நடவடிக்கை எடுத்துருக்கணும்? இன்னைக்கு சூமோட்டாவா உச்ச நீதிமன்றமே எடுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் அந்த ஹிம்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக அவ்வளவு கொடுமை நடந்த நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அடுத்து இந்த உண்மைங்கிற விஷயத்தில் எவ்வளவு பொய்களை பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தா பாஜகக்காரருடைய நீங்கள் வாதங்கள்லேயே பார்க்கலாம், அவ்வளவு பொய்கள். மற்றவங்க சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வேணா, பிரதமர் எவ்வளியோ அவ்வளி தான் பாஜகவினர் இருக்கிறார்கள். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம், இன்னைக்கு உன்னால் அதிகாரிகள் பலர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மோடி அரசுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு திரு சுப்பாராவ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய, ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டியலாம் சகோதரர் கார்த்திகேயன் பேசிட்டாரு, கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, அதாவது 3வது வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு போகும்னு சொல்றாரு மோடி. அது அல்ல, அதாவது அதிகமான ஏழைகள் வாழக்கூடிய நாடாக 2019 போகும்னு சொல்றாரு. ஒரு மணி நேரமா அவங்க முன்னாடி தான் கேட்டேன், 25 கோடி பேரை மீட்டுட்டோம்னு அவங்க சொல்றாங்க. பொய்ன்னு சொல்றேன். அதை நாங்க எப்படி நாங்க சென்சஸ் கொடுப்போம்னு சொன்னாரு பாருங்க. உங்களுக்கு பாத்தீங்களா? நீங்க நாங்க சென்சஸ் கொடுத்தோம், 14.3 கோடி பேரை வறுமையிலிருந்து உயர்த்தினோம்னு நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு கொடுத்தோம். அவங்க இதுவரை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு கொடுக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சொல்றாரு, மாநிலத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நிதிய முறையா செய்யலைன்னா இந்தியா வளராது. 7.6% தொடர் வளர்ச்சி இருந்தா தான் வளரும். ஆனால் இவங்க என்ன தெரியுமா கதை விட்டுட்டு இருக்காங்க? 2047 எப்போ 47 எப்போ வரும்? இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 20-30 வருஷம் கழிச்சு நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வருவோம், நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவோங்கிறாங்க. இவங்க தொடர்ந்து நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? நம்ம பிரதமராக தொடர்ந்து இருக்க முடியுமா? இதையெல்லாம் சிந்திக்க வேணாமா? நான் கேட்கறது ஒரு 5 வருஷம் காலம் சொல்ல விஷன் டாக்குமெண்ட்ங்கிறது அப்படிதானே 25 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே ஜெயலலிதா கூட தான் ஒரு முறை கொடுத்தாங்க. 2020 ஒரு விஷன் டாக்குமெண்ட் சரியான்னு பார்க்கணும். ஒரே நிமிஷங்க. மிஷன் டாக்குமெண்ட் பண்றதுக்கு முன்னா உங்க மிஷன் 10 வருஷம் என்ன நடந்துச்சு? வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? பணம் எத்தனை தவறுகள் நீங்க பண்ணீங்க? நீங்க அதாவது விவசாயிகளுக்கு 2 மடங்கு விலையை உயர்த்தினீங்களா? எதையாவது சொன்னீங்க, செஞ்சீங்களா?
வளர்ச்சின்னு சொன்னீங்களே, அந்த வளர்ச்சி இருந்துச்சா? எதுவுமே நீங்க செய்யாம நாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வானத்தை கீறி வைகுண்டத்தை வளர்ச்சியே செய்யாமையா வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு 43 இடம், நாங்க 400 இடத்துல வெற்றி பெறுவோம் சொல்றாங்க. இது வந்து பேசலாம், நிறைய பேசணும். மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? வளர்ச்சி வரும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. ரெண்டாவது பொய்யான புல்வாமா, இவர்களா உருவாக்கக்கூடிய புல்வாமா பாகிஸ்தான். இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த ரெண்டு இல்லாதனால முஸ்லீம்ங்கிறாங்க. நான் கேட்கிறேன், 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, என்ன இந்து சகோதரருடைய சொத்தை பூரா முஸ்லீம்கள் பறிச்சு கொடுத்தாங்களா? என்ன நடந்துச்சு தெரியுமா? 2004க்கு மேலே சச்சார் கமிட்டி அறிக்கை, இந்த சச்சார் கமிட்டி அறிக்கை அரசாங்கத்துடைய அறிக்கை என்ன சொல்லுச்சு தெரியுமா? இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மோசமான முறையில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முஸ்லீம்கள் இருக்கிறான்னு சொன்னாங்க. இதான உண்மை. ரெங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போட்டாங்க. அந்த காரணத்தை புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு பிரதமர் சொல்றக்கூடிய பொய்யெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி செஞ்சிருந்தா முஸ்லீம்களுக்கு நாங்கள் சச்சார் கமிட்டி சொல்றதுக்கு எதிராக இருந்திருக்கணும். ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப வாஜ்பாய் ஆட்சி காலம் உள்பட முஸ்லீம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கான்னு சொன்னால் அவர்கள் கல்விக்கு கொடுத்த அந்த ஸ்காலர்ஷிப்பையும் இவங்க நிறுத்தினாங்க. ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ந்து இருக்காங்க. ஒரு கட்சி, இந்தியாவுடைய கட்சி, 25 கோடி மக்களை ஒரு எம்பி கூட இன்னைக்கு இல்லை. நல்ல வேலை ஆர்ஜேடியில் ஒரு இருந்தார். இப்போ இவங்க இந்த என்டிஏ போனாங்க இல்லையா, அவர் இன்னைக்கு விலகி வந்துட்டார். ஆர்ஜேடியில சாரி, அப்படி பார்த்தா உங்க தரப்புல இருந்து நிறைய பேர் அங்க போறாங்க. அந்த ஒற்றை விஷயத்தை வச்சு நம்ம பேச முடியுமா? அந்த ஒரு எம்பி இன்னைக்கு வெளியே வந்துட்டார். காரணம் என்னன்னு சொன்னா, அங்க ஒருவர் இருக்க முடியாது. ஒரு இந்தியாவுல 25 கோடி மக்கள். நான் கேட்கிறேன், இல்லங்க பாஜகவுல ஒரு எம்பி இருக்காங்களா? இருந்த நக்கவி என்னாச்சு? ஒண்ணுமில்லாம போனாரா இல்லையா? என்ன நடந்துச்சு? வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி கூட்டணிகளை பூரா ஏமாத்துறாங்களோ கூட சேர்த்து அவங்க பலத்தை எல்லாம் தான் வாங்கிக்கிட்டு, இதே உங்களுக்கு வந்து அவங்க சொந்த பலத்துல பலவீனப்படுத்தி அவங்க பெருசாக்கலையா? சிவசேனாவை பலமாய்ந்த சிவசேனாவை ஒண்ணுமில்லாமாக்கலையா? மெஹபூபா முஃப்தியை ஒண்ணுமில்லாமாக்கலையா? அகாலிதளத்தை ஒண்ணுமில்லாமாக்கலையா? கூட்டு சேர்ந்த இடத்தை எல்லாம் ஏன் தமிழ்நாடு உதாரணம், அதிமுகவை நாளாக்கலையா? நாளாக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதிமுகவோட நாங்க தான் வேகமா இருக்கோன்னு சொல்லியா? அப்ப அதாவது வஞ்சிப்பது, அடுத்தவர்களை கெடுத்து வாழ்வது, இவ்வளவு செய்யும் போது ஜெயிக்கலாம். ஆனா எல்லாரையும் எல்லா காலத்தையும் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு பொதிகைங்கிறத காவி ஆக்கியிருக்காங்க. காவிங்கிறது புனிதம்னா அந்த புனிதத்துக்கே எவ்வளவு பெரிய இழுக்கு. அது மட்டுமல்ல, நீங்க இங்க இருந்து ரயிலில் போகும்போது வைகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பல்லவன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் என்ன ஆச்சு? எல்லா தமிழ் பேரையும் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு நான் திருக்குறளை தூக்கி பிடிப்பேன்னா எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தமிழ் பேர்களை பூரா ஆகாஷவாணி, அது ஹிந்தி போட்டாலும் பரவாயில்லை, சமஸ்கிருதத்தை கொண்டு போய் நீங்க திணிக்கிறீங்க. சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி கொடுக்குறீங்க. உதாரணமா தமிழுக்கு 25 கோடி. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதை நம்ம விரிவா பேசலாம். இல்ல, நான் தேர்தல் சொல்ல, நீங்க சொல்லுவதெல்லாம் பொய், உண்மைக்கு மாறா. ஆனா நீங்க பேசுறது என்ன? பேசுவது மானம், இடை பேணுவது காமம். கம்பன் அழகா சொல்லுவான் ராவணனை பார்த்து. அந்த ராவணன் மாதிரி கம்சன் என்ன சொன்னா? இதே கம்சன் வளர்ச்சின்னு தான் சொன்னான். ஆனா குழந்தைகளை போனா கொண்டான். நல்ல வேளை கிருஷ்ணர் தப்பிச்சாரு, நம்ம கண்ணால பார்க்கலையா? இதுதான் நடக்காது. மோடி என்ன செஞ்சாரு? யார் யாரை ஒண்ணுமில்லாமாக்குனாரு? அவர் நிலைமை என்னாச்சு? தற்கொலை பண்ணிக்கிறலையா? எவ்வளவு பெரிய ஆளுமையில் இருந்தவரை அவர் நீங்க ஜெயிக்கலாம். எதையாவது தேர்தல் கமிஷன் வச்சு ஜெயிக்கலாம். நான் சொல்லல சார், நான் சொல்லல, நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே ஜெயிச்சாங்கன்னு, அதை சொல்றேன். 2019 ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி ஜெயிக்கலாம். ஒரு 180 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, ஒரே எண்ணிக்கை வருது, 4,03,309. அதே எல்லாம் எங்கேயோ எப்படி வரும்? இந்த ஏமாத்து வேலையெல்லாம் கண்டுபிடிக்கலையா? அதனால எல்லாரையும் எல்லா காலங்களையும் ஏமாற்ற முடியாது. இங்க ராகுல் காந்தி சொன்ன ஒரு உண்மையை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒரு 3% பேருக்காக வேண்டி 97% இந்து மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அதிகாரம் போயிருச்சு, அவங்களுடைய செல்வம் போயிருச்சு, அவங்களுடைய கல்வி போயிருச்சு. யூனிவர்சிட்டியில போறா யார் இன்னைக்கு வைஸ் சான்சலர்? பெரும்பாலான இந்துக்கள் இல்ல, யாரோ ஒரு குறிப்பிட்டனர். அது RSS வகையினை சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல. எங்க ராகுல் காந்தி சொல்றாரு, 97 அதிகாரிகள் வந்து பிரதமர் அலுவலகத்திலையும் மற்ற அலுவலகத்திலையும் உச்ச சாதியினர் இருக்கிறார்கள், மிச்ச சாதியினர் 0. அப்ப இந்துன்னு பேரை சொல்லிட்டு அதைத்தான் நான் சொல்றேன். எங்க இடஒதுக்கீடு நான் கேட்கறது, நீங்க எடுங்க நியாயமா வந்து எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, சாதி வாரி கணக்கெடு எடுத்து எல்லாரும் ஈக்விட்டி. இந்த ஒண்ணை மட்டும் சொல்றேங்க,
மன்மோகன் சிங் பேசின விஷயம் உண்மை என்ன வந்து தெரியுமா? எல்லாருக்கும் யூகிட்டியா வரணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. மைனாரிட்டி மட்டுமல்ல, தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், இந்த நாளையும் சொல்லிட்டு இவங்களுக்கு அதிகாரம் வந்து முறையா போய் சேரணும்னு சொன்னாரு. அந்த நிலைமை வந்து இன்னைக்கு மோசமான நிலைமையில இருக்கு. அர்ஜுனமூர்த்தி குறுக்கிட்டீங்க. இப்போங்க இதயத்துல்லா அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்தை திருவள்ளுவர்லாம் எடுத்தார். திருவள்ளுவர் எப்படி பேசலான்னு சொன்னார். அவர் திருவள்ளுவரை எடுத்து பேசலான்னு சொன்னார். எனக்கு ஒரே ஒரு முறையீடு இருக்குது அண்ணங்கிட்ட. இவங்களோட இடத்துல எல்லாத்துலேயும் காவியே கட்ட வேண்டாம், திருவள்ளுவருக்கு வெள்ளை தானே கட்டி வச்சுருப்பாங்க. இவங்க இடத்துல எல்லாத்துலேயும் திருவள்ளுவர் வைக்க சொல்லணும். எல்லா இடத்துலையும் இவர் திருவள்ளுவர் வைக்கணும். ஏன்னா தமிழ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கும்போது திருவள்ளுவரை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணும்போது ஏன் வைக்கலாமே? திருவள்ளுவர் படம் வச்சுக்கலாமே. திருவள்ளுவர் படம் வச்சிருக்கேன். திருவள்ளுவர் படம் ஒரு கேள்வியை ட்விட்டர்ல வச்சிருந்தோம். இந்தியா கூட்டணியை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறுவது கள யதார்த்தத்தால், தேர்தலுக்காக, கூட்டணி பலத்தால்னு 3 ஆப்ஷன்கள் எக்ஸ் தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.